எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த மார்ச் மாதத்தின் வாழ்த்துக்களை உங்களுக்கு அன்போடு நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த புதிய மாதத்தில் மீண்டும் உங்களை சந்தித்து புதிய வாக்குத்தத்தங்களோடு, புதிய வார்த்தையோடு, புதிய தரிசனத்தோடு ஆண்டவர் நம்மளை உள்ளே நுழைய பண்ணுகிறார். பல எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. வருஷம் துவங்கி 3வது மாதம் ஆரம்பிக்குதே, என்னெல்லாம் செய்ய போகிறீங்க ஆண்டவரே? சில காரியங்கள்லாம் தடைப்பட்டு நிற்குதே, சில போராட்டத்தோடு இருக்கிறேன்னு, சில பிரச்சனை எனக்கு முன்னாடி நிற்குதே அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துகிற, உங்களை பலப்படுத்துகிற ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு தருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தின் முதல் பகுதி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. என்ன வார்த்தை? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய 5ஆம் வசனத்துல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஆண்டவர் இந்த வருஷ துவக்கத்துல சர்வ வல்லமுள்ள தேவனாய் வெளிப்பட்டார். போன மாதம் ஆண்டவர் நமக்கு சொன்னார், உத்தரவு அருளுகிற தேவனா அவர் வெளிப்பட்டார். இந்த 3வது மாதம் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சர்வ பூமியின் தேவன். அந்த தேவன் தான் நமக்கு வாக்கு பண்றாரு, உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போ. உங்களுக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உங்க ஊழியத்துக்கு விரோதமா, உங்க பிசினஸ்க்கு விரோதமா, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா சத்துரு பலவித திட்டங்களை உண்டாக்கி வைத்து பயமுறுத்திட்டு இருக்கிறானா? ஆண்டவர் இந்த மாசம் உங்களை பார்த்து சொல்றார், என்ன தெரியுமா? சர்வ பூமியின் தேவன் சொல்லுகிறார், ஒன்றும் வாய்க்காது. என்ன விரோதமான காரியங்கள் எழும்புனா என்ன? கண்ணி வைக்கிறான்னா, கூட்டமே கூடுறாங்களா? மனுஷர்கள் எழும்பி நிக்கிறாங்களா? ஒரு பட்டணமே எழும்பி நிக்குதா? சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க கூட பழகுனவங்க, ஒருவேளை உங்க சொந்தக்காரங்க, உங்க நண்பர்கள் உங்களுக்கு விரோதமாயிட்டாங்களா? ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதத்தையும் கர்த்தர் வாய்க்காதே போக செய்வார். கவலையப்படாதீங்க. ஏன்னா அவர் சர்வ பூமியின் தேவன். அதுக்கு அடுத்த வசனங்களில் எல்லாம் அவர் மனதுருகுகிற கர்த்தர், உன் மீட்பர் என்று போடப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தர். அதனால நீங்க இந்த மாசம் தைரியமா இருங்க. அத 17ஆம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்க. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். 15ஆம் வசனம் பாருங்க. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்துல வருவார்கள். இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் சொல்ற விளையேற பெற்ற வார்த்தை இது. எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீங்க வேதத்துல வாசித்து பாருங்களேன், ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகள். ஒரு யூத ஜனத்துக்கு விரோதமாய் ஒரு ஆமோன் எழும்பி நிற்கிறான். முழு யூத ஜனத்துக்கு விரோதம். இது எதனால வந்துச்சு? மொர்தெக்காய் ராஜா அரண்மனை வாசலின் முற்றத்துல உட்காருகிறான். ஆமான் வரும்போது ஒரு அமலேக்கியன் வருகிறான். ஒரு யூத மனுஷன், அவன் நம்மளை நமஸ்கரிக்கல, வணங்கலையே, நம்மளை கனம் பண்ணுங்கிற கோபம் அவனுக்கு, எனக்கு மரியாதை கொடுக்கல என்ற கோபம் அவனுக்கு. நடந்தது என்ன? இந்த ஒரு மொர்தெக்காய் நிமித்தம் முழு யூத ஜனங்களுக்கு விரோதமாய் ஆமான் எழும்பிட்டான். எழும்பி ராஜாட்ட தந்திரமா பேசி நிருபத்தையும் வாங்கி முத்திர மோதிரத்தினால அதை பதித்து நிருபங்களை அனுப்பி விடுறான், யூதர்கள் எல்லாம் கொலை செய்யணும் என்பதாக.
ஆண்டவர் விட்டாரா? எஸ்தர் மொர்தெக்காயினுடைய ஜெபம், வைராக்கியம் என்ன செஞ்சது? ஆமான் தூக்கு மரத்தை தூக்கி வச்சான். வேதம் சொல்லுகிறது, ஆமான் தூக்கி வச்ச தூக்கு மரத்துல மொர்தெக்காய் விழுவான்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா கர்த்தர் ஆமான அதே தூக்கு மரத்துல தூக்கி போட கர்த்தர் வச்சார். விரோதமா எழும்பின ஆயுதம் வாய்க்காதே போயிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்களுக்கு மொர்தெக்காய்க்கும் திட்டம் போட்டு வச்சிருந்தான். கர்த்தர் ஒண்ணு இல்லாம பண்ணிட்டார். இந்த மாசம் அதன் செய்வார். நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஐயோ, முழு ஜனங்களையும் அழிக்கிறது யோசிப்பாங்க, ஒண்ணு இல்லாம ஆக்குறதுக்கு. உங்க பிசினஸ, உங்க குடும்பத்தை, உங்க வியாபாரத்தை, உங்க பிள்ளைகளை, ஊழியத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கணும் போராடுறானா பிசாசு. இந்த மாச தீர்க்க தரிசன வார்த்தை, விரோதமா எழும்பின ஆயுதம் வாய்க்காதே போ. அந்த விரோதமா எழும்பின நாவை நீங்க குற்றப்படுத்தி போடுவீங்க. இது ஊழியக்காரருடைய சுதந்திரம். இது கர்த்தர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? சர்வ பூமியின் தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை. பூமியின் உருண்டையின் மீது வீற்றிருக்கிற தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை. 7 நட்சத்திரங்களை கைகளில ஏந்திருக்கிறவர் சொல்லுகிற வார்த்தை. காற்றத்தை பண்டக சாலையிலிருந்து அனுப்புகிறவர் சொல்லுகிற வார்த்தை. சர்வ பூமியின் தேவன் அவர். தைரியமா இருங்க. ஏன் பயப்படுறீங்க? யார் எழுப்பினான்னு ஆண்டவர் சொல்றார். அந்த கூட்டம் உனக்கு இல்ல, எனக்கு விரோதமா எழுப்பின கூட்டம்ன்றாரு. நீங்க ஏன் பயப்படுறீங்க? அமர்ந்துருங்க, கர்த்தருடைய பட்சத்துல இருக்க, அவரையே நம்பி சார்ந்துருங்க. மொர்தெக்காய் எஸ்தரும் ஜெபித்தது போல ஜெபிச்சு காத்துட்டு இருங்க. நம்ம வேலை ஜபம் தான். நம்ம வேலை அவரை சமூகத்தை பிடித்து கொள்ளுகிறது தான். நம்ம வேலை அவரை விசுவாசிக்கிறது தான். அவருடைய நாமத்துக்காக பக்தி வைராக்கியமா மாத்திர இருங்க. இந்த மாதம் நான் சொல்றேன், வசனம் சொல்லுது, இயேசுவின் நாமத்துல ஊழியக்காரன் நான் சொல்றேன், ஊழியக்காரனுடைய சுதந்திரமா சொல்றேன், எந்த ஆயுதமும் வாய்க்காத போ. மந்திரம் வச்சுட்டாங்களா, பிள்ளி சூனியம் வச்சுட்டாங்கன்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. நீங்க விசுவாசத்தோட காத்திருங்க. கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். சர்வ பூமியின் தேவன் உங்களுக்காக கிரியை செய்வார். நான் செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்துல சர்வ பூமியின் தேவன் எங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே. காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணின தேவன் அல்லவா நீங்க. இன்னைக்கு நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய பிள்ளைகள் எதை குறித்து கலக்கத்தோட, பயத்தோட, நடுக்கத்தோட இருக்காங்களோ, ஆண்டவர் சொல்ற, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். அது உனக்கு விரோதமா இல்ல, எனக்கு விரோதமா எழும்புற கூட்டம். இயேசுவின் நாமத்தில் குடும்பத்துக்கு, வியாபாரத்துக்கு, வேலைக்கு, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு, படிப்புக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா போராடுகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். கர்த்தரே அதை செய்ய போகிறீங்க. சர்வ பூமியின் தேவன் அதை செய்ய போகிறீங்க. ஆசீர்வதிங்க. இந்த மாதத்துக்குரிய எல்லா தேவைகளை சந்திக்கும். இந்த மாதத்துல எல்லா விரோதமா எழும்பின எல்லா ஆயுதங்கள், மந்திரங்கள், தந்திரங்கள், பிள்ளி சூனியங்கள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. எல்லா பயத்தையும் மாற்றுங்க. சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. இந்த பிள்ளைகளை நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நல்லருமை பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தைரியமா இருங்க. உங்களுக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.